தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க புறப்பட்டார் தவேக தலைவர் விஜய். தற்போதைய முக்கிய செய்தி, தவேக தலைவர் விஜய் தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க புறப்பட்டுள்ளார். ஏற்கனவே இன்று நடைபெறவிருந்த பதவியேற்பு விழா ஏற்பாடுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க தவேக தலைவர் விஜய் புறப்பட்டுள்ளார். ஆளுநர் இதுவரை விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காத நிலையில் சந்திக்க புறப்பட்டுள்ளார். ஆளுநர் இதுவரை விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காத நிலையில் தற்போது சந்திக்க புறப்பட்டுள்ளார். நேற்று ஏற்கனவே ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார் விஜய். ஆட்சி அமைக்க உரிமை கோரிய விஜயிடம் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை ஆளுநர் கேட்டதாக தகவல் வெளிவந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது ஆளுநரை சந்திப்பதற்காக புறப்பட்டுள்ளார் விஜய். அந்த முக்கிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காத நிலையில் அவரை சந்திக்க புறப்பட்டுள்ளார் விஜய். இது குறித்த விரிவான விவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பிரேமி. வணக்கம் பிரேமி, கூடுதல் தகவல்களை கொள்ளுங்கள். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புறப்பட்டதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றிய தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இருப்பினும் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்தது. இருப்பினும் மேலும் 6 இடங்கள் தேவைப்படும் சூழலில் முதலில் ஆட்சி அமைத்த பிறகு சட்டப்பேரவையில் தவேக பெரும்பான்மையை நிரூபிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோரியிருந்த நிலையில் 118 எம்எல்ஏக்கள் அடங்கிய பட்டியலை தருமாறும் அதன் பிறகு அழைப்பு விடுக்கப்படும் என்றும் ஆளுநர் கூறியதாக தெரிகிறது. இந்த சூழலில் வருகிற 9ஆம் தேதிக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்கும் கட்டாயத்திற்கு விஜய் தள்ளப்பட்டிருந்தார். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு இருந்தால் விஜயின் பதவியேற்பு விழா ஓரிரு நாட்களில் நடைபெற வாய்ப்பு உள்ளது என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த சூழலில் தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க விஜய் புறப்பட்டு சென்றுள்ளார். ஆளுநர் இதுவரை விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காத நிலையில் அவரை சந்திக்க புறப்பட்டுள்ளார். நேற்று ஏற்கனவே ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்த நிலையில் அழைப்பு ஏதும் வராத சூழல் இருந்தது. தொடர்ந்து இன்று மீண்டும் ஆளுநரை அவர் சந்திக்க உள்ளார். 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை அவர் ஆளுநரிடம் வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிருஷ்ணமூர்த்தி, தாங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி பிரேமி.